தூத்துக்குடியில் நெல்சன் பொன்ராஜ் என்ற தலைமை ஆசிரியர் தனது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 17 பேரை தனது சொந்த செலவில் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று அவர்களது கனவை நிறைவேற்றினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை பாராட்டினர். தூத்துக்குடி பண்டாரம்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது நாசரேத் திருமண்டலத்திற்கு சொந்தமான அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த நெல்சன் பொன்ராஜ் பணிபுரிந்து வருகிறார். நல்லாசிரியர் விருது பெற்றவர். சாதாரண ஏழை எளிய மக்கள் பயின்று வரும் இந்த பள்ளியை டிஜிட்டல் மையமாக மாற்றி மாணவர்களுக்கு கணினி கல்வியை கற்றுத்தரும் இவர் மாணவர்களுக்காக பள்ளியில் தனது சொந்த செலவில் பல்வேறு புதிய கட்டிடங்களை கட்டி மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி கல்வியை சேவையாக செய்து வருகிறார். இதைத் தொடர்ந்து தனது பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தனது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என 20 பேரை சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து சென்று அங்கு பல்வேறு பகுதிகளை காண்பித்து அந்த மாணவர்களின் விமான பயண கனவு மற்றும் சென்னை கனவை நிறைவேற்றினார். இந்நிலையில் இன்று இந்த ஆண்டு 2வது முறையாக தனது பள்ளியில் படிக்கும் 11 மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 6 பேர், ஒரு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரும் நல்லாசிரியருமான நெல்சன் பொன்ராஜ் மற்றும் ஒருவர் என 20 பேரை அவர்களின் விமானத்தில் பயணம் செய்யும் லட்சிய கனவு மற்றும் சென்னை கனவை நிறைவேற்றும் வகையில் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்றார். இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் நல்லாசிரியர் பொன்ராஜ் ஆகியோரை பாராட்டினார். மாணவர்களினுடைய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அவருடைய சொந்த நிதியை செலவு பண்ணி இதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. உண்மையிலே அவருக்கு தான் நம்ம பாராட்டு சொல்லணும். ரொம்ப நன்றி. நாங்களாம் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறதுக்கு தான் நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறது பல வருஷம் ஆச்சு. இவர்கள்லாம் இப்போயே ஃப்ளைட்டில் போகிறாங்க. இதை நம்ம எது சொல்லலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளினுடைய ஒரு ஆர்வம் ப்ளஸ் நம்மளுடைய வளர்ச்சி ரெண்டுமே சொல்லலாம். நம்ம நீங்களுமே கூட ரொம்ப வயசாகி தான் போயிருப்பீங்க ஃப்ளைட்டில், போகவே இல்லையா? ஸோ நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறையினர் இப்போயே முன்னாடியே போகிறாங்கங்கிறது தான் சந்தோஷமான விஷயம். சரியா? நான்லாம் ரொம்ப நாள் கழிச்சு போனேன்டா. ஒரு 25-30 வயசுக்கு தான் போனேன் நான். நீங்களாம் இப்போயே போகிறீங்க. அதான் ஒரு சரியா? எல்லாமே உங்களுடைய சாருக்கு தான் நன்றி சொல்லுங்க. அவருக்கு தான் நீங்கள் டைம் பண்ணலாம். ஒருத்தவங்க கயத்தார் இதுலேருந்து முன்னாள் மாணவர்களாக சேர்ந்து அழைச்சிட்டு போனாங்க. இப்போ இங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்பான்சர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, போகலாமா? உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி துணை இயக்க தொடக்கப்பள்ளியிலிருந்து சென்னைக்கு போகிறோம். விமானத்தில் நாங்கள் பயணம் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்க விமானம் ரொம்ப கிராமம், விமானத்தில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடத்தில் வந்திருக்கிற மாதிரி அவங்க கேட்டதுனால அவங்கள என்னுடைய சொந்த செலவில் அழைச்சிட்டு போகிறோம். சென்ற ஆண்டு இதே போல் 20 பேர் போனோம். இந்த ஆண்டு 5வது படிக்கிற பிள்ளைங்க 11 பேர், பழைய பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் படித்த பழைய பிள்ளைங்க ஒரு 6 பேர், ஒரு டீச்சர் நான் சேர்ந்து மொத்தம் 20 பேர் போகிறோம். எங்களுடைய பயணத்தில் அங்கே அண்ணா நூலகம், கோளரங்கம், அப்புறம் நந்தனம், இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு முன்னாள் முதல்வருடைய சமாதிகளையும் பார்த்துட்டு அங்கே திரும்ப ரிட்டன் ஃபேல் சிட்டியில் வர்றோம். எங்கள் பிள்ளைங்கள் பண்டாரம்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறாங்க. எங்கள் சார் விமானத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப பிள்ளைங்களை ஆசைப்பட்டதுனால கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் எங்களால் நினச்சா கூட கூட்டிகிட்டு போக முடியாது. சார் கூட்டிகிட்டு போகிறதுனால ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களை அனுப்பிவிடுறதுக்காக நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். என் பேர் முத்துலட்சுமி. இல்லை சார், நான் போனேன். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. எங்கள் சார் முதல் முறையாக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் நைட்டு வர பஸ்ஸில் ட்ரெயினில் வருவோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தான் போக போகிறோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீனா.
என் பேர் எப்சி கிரேனா. நான் வந்து எங்கள் சாருக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட். நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போனதே கிடையாது. எங்கள் சார் வந்து இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து நைட்டு வந்து வரும்போதில் வந்து ட்ரெயினில் வருவோம். எங்களுக்கு ட்ரெயினில் வர்றதும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நாங்கள் எங்கள் சார் வந்து எங்களை வந்து மெட்ரோ ட்ரெயின்லலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூப்பிட்டு போ எங்கள் சாருக்காண்டி நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மெட்ரோ ட்ரெயின் போவோம். எப்சி கிரேனா. என் பேர் யுவதா கேபா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு எங்கள் சார் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டூர் நிறைய இது கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் மொதல் தடவை எங்கள் சார் எங்களை ஃப்ளைட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு நூலகமும் மெட்ரோ ட்ரெயினும் பார்த்துட்டு வேறு நிறைய இடத்துக்கு போயிட்டு அப்படியே ட்ரெயினில் வந்துடுவோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யூதா. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்டாரப்பட்டி பள்ளியை சேர்ந்த நெல்சன் பொன்ராஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆசிரியர் வந்து கடந்த முறை வானத்துக்கு மேலே போன அந்த பிளெயினை பார்த்துட்டு இந்த குழந்தைகள்லாம் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி 10 பேரை கூப்பிட்டு போனார். அப்போ பழைய மாணவர்கள்லாம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்காண்டி பழைய மாணவர்களையும் சேர்த்து இந்த தடவை 18 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், அதே நேரம் மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி ஆதிச்சநல்லூர், தாமிரபரணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் காட்டுறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களை வழி அனுப்பி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் அங்கே சிப்காட் இயக்குனர் வந்து மருகே செந்தில்ராஜ் ஐயாவும் இந்த மாணவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் இல்லாமல் பாடத்திட்டத்தில் உள்ள பொருட்களில் மட்டும் அண்ணா நூலகம் போன்ற இடங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே மாணவர்களுக்கு வந்து இது வந்து வித்தியாசமான கல்யாணமாகவும் அதே நேரம் வந்து மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் நினைக்கிறேன். ஆமாம், அதே புத்தகம், அதாவது நாங்கள் இப்போ வானத்தில் போயிட்டு இருக்கும்போது மாணவர்களை வச்சு தாமிரபரணி சார்ந்த நான் எழுதிய முதல் நாவலான நீர்மத்தை பற்றி அறிமுகம் செய்கிறோம்.